வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தான் எங்களோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, எதுவும் போடாமே வச்சுருந்தேன். மீன் இறால்லாம் மச்சான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதை தான் பண்ண போகிறோம். நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சமாக வறுத்த மாதிரி கொஞ்சமாக வைக்கலாம் அப்படின்ட்டு அலசி எடுத்து வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக சிக்கன் தூளுமே நான் அது கூட போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இதை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. தேவையான அளவு உப்பு, இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை போட்டு நல்லா பிரட்டி வச்சிடலாம் தனியாக. இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. எப்போதும் பண்ணுற மாதிரி தான் மீன் குழம்பு எல்லாருக்குமே பண்ண தெரியும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது சைடில் ஊறிட்டுருக்கு இறால். நம்ம எப்போதும் தாளிக்கிறதா எண்ணெயை ஊற்றி போட்டு வெங்காயம் தக்காளியை தாளித்து விட்டு புளியை கரைச்சி ஊற்றி வைக்கிறது மீன் குழம்பு தான். எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் நானும் வச்சுருந்தேன். அதனால் ரொம்ப டீட்டெயிலாலாம் காமிக்கலை. ஒரு பக்கத்து சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. அதில் இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டு ஒரு கொதி கொதிச்சோன்னே அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், இறாலை வறுக்கலாம் அப்படின்ட்டு. அது நல்லா போட்டாச்சு. அது போட்டு எடுத்தாச்சு. மீன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. இறால் கொஞ்சோண்டு குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன். இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. ப்ரொக்கோலி எதுக்காகனா சாலட் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. நல்லா தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ப்ரொக்கோலி நறுக்கி வச்சுருக்கத அதில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சோளக்கருதுமே நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். முட்டை அது எப்போதும் வீட்டில் வைக்கிறது தான், வேக வைக்கிறது. அதையும் வேக வச்சாச்சு. ப்ரொக்கோலியே எடுத்தாச்சு. இப்போ என்னடா வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாப்பாட்டுக்கு வெங்காயம் அதெல்லாம் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, தக்காளி சாப்பாடு மத்தியானத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிறனால நல்லா வதக்கி விட்டாச்சு. எப்போதும் நம்ம பண்ணுறது தான், வெங்காயம் தக்காளியை தாளித்து தக்காளி சாப்பாடு பண்ணுறது. ப்ரொக்கோலி நிறையா இருந்தனால அதையும் வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக ப்ரொக்கோலியுமே வெஞ்சின மாதிரி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, நம்ம ஊரில் அப்படி சொல்லுவோம். இப்போ எல்லாத்தையும் நறுக்கி வச்சாச்சு. சோளக்கருதுமே நல்லா உதுத்து வச்சுருக்கேன், அதையுமே இது கூட போட்டுக்கலாம். இப்போ ப்ரொக்கோலி அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் அது கூட. இப்போ இது கூட தயிர், நான் ஒரு பாக்கெட்டு தயிர் எடுத்துக்கிட்டேன். அது கூட நம்ம தேவையான அளவு உப்புமே போட்டுக்கலாம். உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நமக்கு சூப்பரான சேலட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். நான் இப்படி தான் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஹெல்தியானதுமே கூட. இது காலையிலக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை காலைல சாப்பிட்டே போனோம் வீட்டில். இது என்னோடய டிஃபன் பாக்ஸு. தக்காளி சாப்பாடு, ப்ரொக்கோலி அதுதான். மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஆரஞ்சு. இது தான் இந்த வீடியோ. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.